இந்திய செய்திகள். ஊழல் வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சரை ஜாமீனில் விடுவிக்க 15 கோடி ரூபாய் பேரம். சிபிஐ நீதிமன்ற நீதிபதி கைதாகிறார். திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியை கைது செய்ய போலீஸ் குவிப்பு. வாரண்ட் இல்லாமல் வந்ததால் திமுகவினர் மோதல். அண்ணா ஹசாரே குழுவினர் வீணான புகாரை கூறி வளர்ச்சி திட்டத்தை கெடுக்க பார்க்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி கண்டனம். தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு 800 ரூபாய் உயர்ந்தது. ஐரோப்பிய நிதி நெருக்கடியால் விலை உயர்வு என வியாபாரிகள் தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். ஜனார்தன ரெட்டிக்கு ஜாமீன் வழங்குவதற்காக 3 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய நீதிபதி கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுரங்க ஊழலில் சிக்கிய கர்நாடகா மாநில முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டிக்கு ஜாமீன் வழங்க 3 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்ற நீதிபதி டி பட்டாபி ராமராவை ஆந்திரா உயர்நீதிமன்றம் நேற்று பதவி நீக்கம் செய்தது. விசாரணை முடியும் வரை ஹைதராபாத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து பட்டாபி ராமுவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யும் முயற்சிகளில் சிபிஐ தீவிரம் காட்டி வருகிறது. நீதிபதியின் மகன் மற்றும் இதர 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பட்டாபி ராமாராவ், அவரது மகன் உள்ளிட்ட 5 பேரும் கைது செய்யப்பட உள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன. பட்டாபி ராமராவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஹைதராபாத் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Our demand is immediate arrest of Pattabi Sitaramarao, who has taken bribe of rupees 5 crores to grant bail to Gali Janardhan Reddy. And our demand also is that we already lodged a complaint against one judge of High Court that is pending before CBI in the month of November 2011. We have lodged a complaint before CBI. So far they have not taken any action. CBI also immediately has to respond on our complaint and take appropriate action. And it is the time to eradicate corruption from the judiciary also. ஜனார்தன ரெட்டியை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சிபிஐ கைது செய்தது. அவரது ஜாமீன் மனுவை விசாரித்த பட்டாபி ராமாராவ் அவருக்கு கடந்த 11ஆம் தேதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதே நேரத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய ஸ்ரீலட்சுமி என்ற IAS அதிகாரிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. இதன் காரணமாகவே ராமாராவ் மீது சந்தேகம் எழுந்ததாக கூறப்படுகிறது. ஜனார்தன ரெட்டியை ஜாமீனில் விடுவிக்க முதலில் 15 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. கடைசியாக 10 கோடி ரூபாய் தருவதாக ஜனார்தன ரெட்டி தரப்பில் ஒப்புக் கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. முதல் கட்டமாக ராமாராவ் தீர்ப்பு வழங்கும் முன்பு 3 கோடி ரூபாய் தரப்பட்டது. இதனை தமது மகனின் லாக்கரில் நீதிபதி வைத்திருந்ததையும் சிபிஐ அதிகாரிகள் இப்போது கைப்பற்றியுள்ளனர். திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியை சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்ய அவரது வீட்டிற்குள் போலீஸ் நுழைய முயன்றனர். இதனை அறிந்து அங்கு திரண்ட திமுகவினர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கைது செய்ய வாரண்ட் இருக்கிறதா என கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் ஜெயலலிதா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறார். பொன்முடி, வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் திமுக முன்னணி நிர்வாகிகள் மீது நில அபகரிப்பு வழக்குகளை பதிவு செய்து சிறையில் தள்ளினார். அந்த வழக்குகளிலிருந்து அவர்கள் விடுதலையானவுடன் அடுத்த நடவடிக்கையாக அவர்களது வீட்டில் ஜெயலலிதா உத்தரவுப்படி லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொஞ்சம் இடைவெளி விட்ட ஜெயலலிதா அண்மையில் சட்டப்பேரவை கூட்டம் முடிந்ததும் தனது 2வது ரவுண்டை ஆரம்பித்தார். அப்போது திண்டுக்கல்லில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது உறுப்பினர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தப்பட்டது. இதில் எந்தவித ஆவணமும் சிக்காததால் அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள். இந்த நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியை சொத்து குவித்த வழக்கில் கைது செய்ய அவரது வீட்டிற்கு போலீஸ் அதிகாரிகள் நுழைய முயன்றனர். இதனை அறிந்த திமுகவினர் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் அதிகாரிகளிடம் அமைச்சரை கைது செய்ய வாரண்ட் இருக்கிறதா என திமுகவினர் கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. என்றாலும் பெரியசாமி வீட்டில் இல்லாததால் அவரை கைது செய்ய வந்த அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.
நாட்டின் வளர்ச்சியில் மந்தநிலை ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் பெரிய திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக புதிய கண்காணிப்பு நடைமுறையை பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்திருக்கிறார். பிரதமர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் தொடங்கப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை அவ்வப்போது ஆய்வு செய்து முட்டுக்கட்டைகள் ஏதும் இருப்பின் அவற்றை களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய திட்டங்களுக்கு அனுமதி பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதை அடுத்து பிரதமர் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. முதலீட்டு கண்காணிப்பு அமைப்பு என்ற இந்த நடைமுறையின் கீழ் 3 மாதங்களுக்கு ஒருமுறை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இதைத் தொடர்ந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு திட்டம் விரைவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு பற்றி தவறான தகவல்களை பரப்பி வரும் அண்ணா ஹசாரே குழுவினருக்கும் ராம்தேவுக்கும் காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாபா ராம்தேவ் தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நாளை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராம்தேவ் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறினார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி அண்ணா ஹசாரே குழுவினரும் பாபா ராம்தேவும் அரைவேக்காடான மற்றும் ஆதாரம் இல்லாத கதைகளை கூறி சுற்றுப்புறத்தை பழுதுபடுத்தி வருவதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரேணுகா சௌத்ரி நிலக்கரி சுரங்க உரிமம் விநியோகிக்கப்பட்ட முறை பற்றி ராம்தேவிற்கு தெரியுமா என்றும் வெயில் காலத்தில் விரதம் இருப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதால் அவர்கள் மீண்டும் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் தெரிவித்தார். As far as corruption is concerned, the government is seized with the matter and we are dealing and taking steps. It's irresponsible talk that people like Mr. Ramdev and others who, like I said, reveal conveniently part issues and out of context revelations, which is vitiating the atmosphere for economic development. They are trying to undermine the investor confidence and really, how is Mr. Ramdev qualified to speak about all? மதுரையில் நகைக்கடை உரிமையாளரை கழுத்தை அறுத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்தவன் கைது செய்யப்பட்டான். மதுரை நேதாஜி நகரில் நகைக்கடை நடத்தி வருபவர் விலாங் சிவராம். இவர் நகைகளை ஆர்டர் எடுத்து தயாரிக்கும் தொழிலும் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இவரது கடைக்கு நகை ஆர்டர் கொடுப்பது போல் வந்த மர்ம நபர் விலாஸ் சிவராமை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றார். இதுகுறித்து தெற்கு வாசல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இது தொடர்பாக புதூரில் மணி என்பவனை போலீசார் கைது செய்தனர். அவனிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் குடியாத்தம் அருகே நகைக்கடை உரிமையாளரை தாக்கிவிட்டு 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சிக்குள் நிதின் கட்காரிக்கு எதிராக அதிருப்தி அதிகரித்து வருகிறது. அண்மையில் மும்பையில் நடைபெற்ற கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் 2வது முறையாக நிதின் கட்காரி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு அதிருப்தி தெரிவிக்கும் வகையில் மும்பையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை அத்வானி புறக்கணித்தார். இருந்தும் கருத்து வேறுபாடு ஏதும் இல்லை என பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மறுத்தனர். என்றாலும் அத்வானி தமது சமூக வலைதளத்தில் நிதின் கட்காரி மீது வெளிப்படையாக அதிருப்தி வெளியிட்டிருந்தார். ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மீது மக்களுக்கு அதிருப்தி இருப்பதாக கூறியிருந்த அத்வானி அதேபோல பாரதிய ஜனதா மீதும் அதிருப்தி உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சி சுய பரிசோதனை செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். கர்நாடகா பாஜக விவகாரங்களை பாஜக மேலிடம் முறையாக கையாளவில்லை என்றும் அத்வானி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் கட்சித் தலைவர் நிதின் கட்காரி RSS ஆதரவுடன் 2வது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. முதலீட்டிற்கான நல்ல சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் என மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற வர்த்தக வாரியத்தின் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பொருளாதார சரிவு அபாயம் உள்ள இந்தியா போன்ற நாடுகளில் சரியான பொருளாதார கொள்கைகளை வகுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். தொழிலக செயல்பாடுகளுக்கு போதுமான அளவு கடன் வசதிகள் கிடைக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றாகும் என்றார். டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குறைந்து வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் கூறினார். அதன் தாக்கம் நமது பொருளாதாரத்திலும் எதிரொலித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
முதலீட்டுக்கான சரியான சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் வெளிநாட்டு முதலீட்டை பெருக்க முடியும் என்றும் ஆனந்த் சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். We know that it's a challenge given the deacceleration in developed countries, contraction and movement towards negative growth in Eurozone. That has also adversely impacted the trade as such. Therefore, this meeting of the Board of Trade has deliberated on all issues, and the concerned ministries, the departments and the other agencies, including the Reserve Bank and the other banks, will have taken on board all the suggestions. Some of the decisions would be reflected in the annual supplement of the foreign trade policy, which the government will unveil on the 5th of. உலக நாடுகளில் கடும் பொருளாதார சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் விளைவுகள் ஏற்படலாம் என கருதப்படுகிறது. எனவே இதுகுறித்து வர்த்தக அமைச்சகத்திற்கு ஆலோசனை கூறும் அமைப்பின் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் அரசின் தொழில்துறை, நீதித்துறை அதிகாரிகள், தனியார் தொழில் நிறுவன அமைப்புகள் பங்கேற்றன. தமிழக மக்களின் வரிப்பணத்தில் தனது விளம்பரத்தை வெளியிடும் ஜெயலலிதாவின் செயல் இன்று 18வது நாளாக நீடித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், பால் விலை ஆகியவற்றால் மக்கள் தவித்துக் கொண்டிருக்க, ஜெயலலிதாவோ அந்த மக்கள் கொடுத்த வரிப்பணத்தை தனது புகைப்படத்தின் விளம்பரத்திற்காக கோடி கோடியாக செலவிட்டு வருகிறார். நாள்தோறும் நாளிதழ்களில் அவரது புகைப்படத்தை பல கோடி ரூபாய் கொடுத்து வெளியிட்டு வருகிறார். மாயாவதி உள்ளிட்ட பலரையும் மிஞ்சும் அளவிற்கு மக்கள் பணத்தை நாசப்படுத்தி வரலாறு படைத்திருக்கிறார் ஜெயலலிதா. தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 800 ரூபாய்க்கு மேல் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் வெள்ளிக்கிழமை அன்று 22 கேரட் தங்கத்தின் ஒரு பவுன் விலை 21,904 இருந்தது. இன்று ஒரே நாளில் 824 ரூபாய் அதிகரித்து 22,728 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. அண்மை காலமாக தங்கம் விலை ஒரே நேரத்தில் 1000 ரூபாய்க்கு நெருக்கமாக அதிகரித்தது இதுவே முதன்முறையாகும். டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பில் தொடர்ந்து சரிவு ஏற்பட்டுள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்னும் சில நாட்களுக்கு இதே விலை நீடிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஐரோப்பிய பொருளாதாரத்தில் தொடர்ந்து சரிவு ஏற்பட்டுள்ளதால் தங்கத்தில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதும் விலை உயர்விற்கு காரணமாகும். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் விலை உயர்ந்து வருவதால் சாதாரண மக்கள் தங்கம் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடத்தல் பொருட்களுடன் வந்த கார் சாக்கடை குழியில் விழுந்தது. கடத்தல்காரர்கள் தப்பி ஓட்டம். மகளின் காதல் திருமணத்தால் பெண் வீட்டார் ஆவேசம். மாப்பிள்ளையின் உறவினர் வெட்டி கொலை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.